எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லை? நண்பர்கள் எல்லாமே சில காலங்கள் வரைக்கும் தான் உங்கள் கூட இருப்பாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்கூலில் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அப்புறம் காலேஜில் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஒரு காலம் வரைக்கும் நிரந்தரமாக யாருமே இல்லை. சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்ககிட்ட பணம் இருக்கும்போது சிலவங்க இருப்பாங்க, நீங்கள் நல்ல காரியம் உங்களுக்கு செய்யும்போது உங்களை தூக்கி கொண்டாடுவாங்க. அதுவே நீங்கள் ஒரு அவமானத்துக்குள்ளே போகும் பொழுது, உங்கள் பெயருக்கு ஒரு கெட்ட பெயர் வரும் பொழுது, உங்களை சுற்றி அவமானங்கள் இருக்கும் பொழுது உங்களை கூட இருக்க மாட்டாங்க. நீதிமொழிகள் 17:17 வாசிங்க பார்ப்போம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். உங்ககிட்ட பணம் இல்லாத போதும் உங்களோடு இருப்பான், நீங்கள் உடஞ்ச போது உங்களோடு இருப்பான், திருப்பி சகல புகழ், சகல மேன்மை, சகல ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வரும் பொழுதும் உங்களோடு இருப்பான். உங்களை எக்காரணத்துக்கும் உங்களை விட்டு போக மாட்டான், உங்களை யாரிடத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டான். சில புது உறவுகள் வரும் பொழுது, சில இப்போ சமீப நாட்களாக எனக்கு வர மெயில்ஸ் மெசேஜ் எல்லாம், எனக்கு புது ஃப்ரெண்டை பார்த்தோன்னு அவங்கெல்லாம் போயிடுறாங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, இந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இந்த நண்பர்கள் எல்லாம் நிரந்தரமாக வந்ததில்லை. உங்களுக்கு துரோகம் செஞ்சதா இருந்ததில்லை, செஞ்சுருப்பாங்க, உங்களை பற்றி பேசியிருப்பாங்க, உங்கள் ஆப்போசிட்டில் போய் உங்கள் தெரியாத நபர்கள்கிட்ட போய் சில சேம் சைட் கோலெல்லாம் போட்டிருப்பாங்க. கண்ணுக்கு தெரிந்த நண்பர்கள் உங்களுக்கு துரோகம் செய்து உங்களை அவமானப்படுத்தி உங்களை பின்னாடி குத்துற மாதிரி இருக்குது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத நண்பரை ஒருத்தரை காட்டுறேன், அதுதான் என் இயேசு. கண்ணுக்கு தெரிலதான், ஆனால் உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களை கைப்பிடிச்சு தூக்குவார். எல்லா சீக்ரெட்ஸும் அவர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அவர் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டார், யாருக்கிட்டையும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். அவரை கூப்பிட்டு போங்க, அவர் உங்க கூட எல்லா காலத்திலும் ஆபத்திலையும் கூட இருப்பாரு, பணம் இல்லாத போதும் கூட இருப்பாரு, உறவுகள் பிரிந்த போதும் கூட இருப்பாரு, முக்கியமா உன் தனிமையிலும் கூட